எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்முடைய கடந்த நேர்காணலுக்கு முந்தின நேர்காணல்ல இந்த அதானி ஸ்டாலின் அந்த சந்திப்பு விவகாரம், அப்புறம் அந்த சூரிய அந்த ஒப்பந்த விவகாரம் குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதானி ஸ்டாலின் சந்திப்பு நடந்தது உண்மை, அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போடப்பட்டது உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டவட்டமாக மறுக்கிறார். அப்படியாக ஒரு சந்திப்பும் நடக்கவில்லை, எந்த ஒப்பந்தமும் தமிழ்நாடு அரசுடன் அதானி குழுமத்துடன் போடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இல்ல, திரு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்தாலே அவருக்கு பிரச்சனைகள் பெரிய அளவில் வராது. புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறேன் என்கிற பெயரில் தப்பும் தவறுமான பிரச்சனைகளை அவராக உருவாக்கி கொள்கிறார். யாரும் தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாடு மின் வாரியம் நேரடியாக அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைக்கல. இப்ப தற்பொழுது அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறுகிற இந்த குற்றச்சாட்டு என்பது அமெரிக்க புலனாய்வு FBI அவர்கள் விசாரணை செய்து அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற குற்றப்பத்திரிகையின் அடிப்படை ஒன்று. இரண்டாவது, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் SEC என்கிற அந்த அமெரிக்க, இப்ப நம்ம ஊர்ல செபி இருக்கிற மாதிரி, அங்க அவர்கள் ஆராய்ந்து விசாரணை நடத்தி பதிவு செய்திருக்கிற ஆவணங்கள், அந்த விசாரணை ஆவணங்கள் அவர்கள் முடிவுக்கு அதுல வந்திருக்கிறாங்க. அடுத்து சாகர் அதானி என்று திரு கௌதம் அதானியனுடைய உறவினர், அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவரை சோதனையிட்டு இருக்கிறாங்க FBI, அமெரிக்க அந்த புலனாய்வு துறையினர். அவரது வீடு, அலுவலகம், அவரோட அந்த பர்சனல் கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, மொபைல் போன், இதையெல்லாம் அவர்கள் சோதனையிட்டு இருக்கிறாங்க. அந்த சோதனையின் அடிப்படையில் சில தரவுகள், சில ஆதாரங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் கூறிய குற்றச்சாட்டு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அந்த நிறுவனம் அதானி நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். இது எப்படி பார்க்கணும்னா, அதானி நிறுவனம் சோலார் எனர்ஜி கார்பரேஷனை ஹோல்சேல் டீலரை அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க இந்தியாவுக்கு. அப்படி வச்சுக்கலாம், நம்ம தமிழ்ல எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரி, அதானி நிறுவனம் தங்களது மார்க்கெட்டிங் விற்பனையாளர்களாக, விற்பனை முகவர்களாக சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை நியமித்திருக்கிறாங்க. அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட தமிழ்நாடு மின் வாரியம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அப்படி ஒப்பந்தம் போடுகிற பொழுது கௌதம் அதானி, சாகர் அதானி அவரிடத்திலிருந்து தொலைபேசியில, அவரோட மொபைல் போன்ல இருந்து கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில், அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இப்படி சோலார் எனர்ஜி கார்பரேஷன், அதாவது அதானியோட டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், விற்பனை முகவர்கள், அவரோட மாநில அரசு மின் வாரியங்கள் ஒப்பந்தம் செய்வதற்காக, இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அல்லது ஒருத்தர் ஒரு கம்பெனி வச்சிருக்கு, இப்ப பஜாஜ் எலக்ட்ரிக்கல் இருக்கு, இல்ல TVS கம்பெனி இருக்குது, இவங்க கிட்ட ஒரு டீலர் இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு சப்ளை நடக்குது. TVS கம்பெனியோட அல்லது ஏதோ ஒரு நிறுவனம், அந்த கம்பெனியோட டீலர் தான் பில் பண்ணி வைப்பாரு. ஆனா அந்த கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கத்தோட பேசி ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் இருந்தா டீலை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒப்பந்தம், பில்லிங் அந்த டீலர் மூலியமா தான் நடக்கும். அதுபோல சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர் மாதிரி தான், ஒரு விற்பனை முகவர்கள். ஆனா அதனுடைய யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? அதானிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த அதானி எங்க டீலர் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட நீங்க ஒப்பந்தம் போடுவதற்காக ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர், ஒரிசா, தமிழ்நாடு, இதுல இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அமெரிக்கன் டெர்மினாலஜியில அமைச்சரும் அதிகாரிகள் தான், முதலமைச்சரும் அதிகாரிகள் தான், அதுதான் அமெரிக்கன் டெர்மினாலஜி. அவர்களை சந்தித்து பெரிய அளவுல 2000 சில்லற கோடி ரூபாய் லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஆதாரபூர்வமோடு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா திரு செந்தில் பாலாஜி என்னங்கிறாரு,
இது மாதிரி எல்லாம் அவதூறா சொன்னா நான் கேஸ் போடுவேங்கிறாரு. நம்ம அன்னைக்கே சொன்னோம், நீங்க தயவு செஞ்சு நியூயார்க் கோர்ட்ல போய் அமெரிக்க புலனாய்வு துறை செய்த புலனாய்வு தவறு, அந்த அறிக்கை தவறு, அமெரிக்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் அவர்களது புலனாய்வு தவறு, கௌதம் அதானி இடத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகள் தவறு, உங்க மேல நான் அவதூறு கேஸ் போடுவேன்னு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க, அவர்கள் மீது வேணா நீங்க இந்திய சட்டப்படி அவதூறு போடுங்க, அதுல வந்திருக்கிற தரவுகள் உண்மை என்று நம்பப்படுகிறது, அந்த தரவுகளின் அடிப்படையில தான் இங்க அது பேசப்படுது. அதனால இத இப்ப பாரு, மத்திய அரசாங்கம் நிச்சயமா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்த அன்றைக்கு அந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் இது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், ஏதாவது பதில் பேசினாங்களா? இதை பத்தி ஏதாவது எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லி யாராவது சொல்றாங்களா? யாரும் கம்மன் இருக்காங்க. அது மாதிரி செந்தில் பாலாஜி கம்மன் இருக்க வேண்டியதானே. அவரா ஏன் இதுல வாய் விட்டு இந்த பிரச்சனையை வளர்த்துகிறார் என்று தெரியல. அதே போல இன்னொரு விஷயத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாரு, முதலமைச்சரை கௌதம் அதானி சந்திக்கல, அது பொய் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதை முதலமைச்சர் சொல்லல? முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கலாம்ல. இவர் என்ன செந்தில் பாலாஜி முதலமைச்சருக்கு செக்ரட்டரியா? ஒன்று. இது எப்ப வந்தது பத்திரிகை செய்தி? சாணக்கியால ட்வீட் பண்ணியிருக்காங்க, 9ஆம் தேதி ஜூலை ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன, நம்ம டிசம்பர்ல இருக்கிறோம். ஏன் அப்ப 6 மாசம் என்ன பண்ணீங்க? சந்திக்கல, நீங்க மறுப்பு சொல்லி இருக்கலாமே. அவர்கள் அதுல ஏவா வேலு உடன் இருந்தார், தங்கம் தென்னரசு உடன் இருந்தார் போட்டிருக்காங்க. அந்த செய்தி பல பத்திரிகைகள்ல வந்திருக்கு. அப்ப இத முதலமைச்சர் சொல்லணும். இல்லைன்னா இதை ஏன் நீங்க அன்னைக்கு ஜூலைல சொல்லல? 40,000 கோடிக்கு அவர் ஒப்பந்தம் போட்டிருக்கார் என்று அறிவித்தது யார்? தமிழ்நாடு அரசாங்கம் தானே. அந்த சந்திப்புல 40,000 கோடிக்கு, அதுல யாரும் லஞ்சம் கொடுக்கறத பத்தி பேசுறாங்கன்னு சொல்லல, 40,000 கோடிக்கு அவர் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறார் என்று அந்த சந்திப்புக்கு பிறகு செய்திகள் பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் இது பேசப்பட்டது. அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னொன்னு சொல்றாரு, அதிமுகவை பத்தி யாரும் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. மற்றவங்க விமர்சிக்கிறது இருக்கட்டும், திரு செந்தில் பாலாஜி 1 லட்சம் டன் நிலக்கரியை காணாம் என்று புள்ளி விவரத்தோடு பேசியவர். ஏன் அது குறித்து இந்த 3.5 ஆண்டு காலங்கள்ல உங்கள் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல? கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கவர்னர் இடத்துல போய் மனு கொடுத்தாரு, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல மனு கொடுத்தாரு, ஆதாரபூர்வமாக நான் வெளியிடுகிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் 90 நாளில் இவர்களை கைது செய்வேன் சொன்னது யாருங்க? நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன் சொன்னது யாருங்க? அப்ப எவ்வளவு வாங்கிட்டு நீங்க தங்கமணி, வேலுமணி இவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க என்று நினைக்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நான் உள்பட அனைவரும் பெற்றிருக்கிறாங்க. இவர் ஒரு ஸ்டாலின் ரகசியமா சொல்லல, பத்திரிகை செய்திகள்ல பொதுக்கூட்டங்கள்ல அவர் பேசினாரு. அப்ப நீ ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லுங்க. இல்ல அவர்கள் உத்தமர்கள், நான் தவறாக அவர்கள் மீது பொய்யா குற்றச்சாட்டு சொல்லிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க தான் ஆதாரபூர்வமா கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க, 2 முறை கொடுத்தீங்க. நீங்க தான் ஆதாரபூர்வமா ஆட்சிக்கு வந்தா 90 நாள்ல அவங்க மீது வழக்கு போடுவேன்னு கூட சொல்லல, கைது செய்வேன்னு சொன்னீங்க. அப்ப ஏன் செய்யல? அப்ப உங்களுக்குள்ள என்ன டீல் நடந்தது? ஏன்னா இந்த அமெரிக்காவில் இந்த நடந்த இந்த பிரச்சனையை பத்தி SECயோட ரிப்போர்ட்டையோ அமெரிக்க புலனாய்வுத்துறை ரிப்போர்ட்டை பத்தி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசினாரா? தங்கமணி ஏதாவது பேசினாரா? கம்மன் இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமா? நான் அடிச்சதை நீ பேசாத, நீ அடிச்சதை நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒப்பந்தமா? ஏன் செந்தில் பாலாஜி ஒருவேளை அதானிக்கு சப்பக்கட்டு கட்டினா வர்ற 13ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்துல அவர் அமைச்சராக தொடரலாமா? அப்படி தொடர்ந்தால் அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள்ல அந்த சாட்சிகளின் விசாரணைகள் பாதிக்கப்படுமா? அதுல இவர் ஒருவேளை அமைச்சர் பதவி ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்று அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு நிறைய பத்திரிகைகள்ல செய்திகள் வந்திருக்கு. இன்றைக்கு 6ஆம் தேதி, 13ஆம் தேதிங்கிறது ஒரு வாரம்.
ஸோ அதானிக்கு சப்பக்கட்டு கட்டு பேசினா அதானி மூலமா மோடி கூட ஒரு டீல் போட்டு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதில் ஆட்சேபனை இல்லை என்று சொல்ல வைப்பதற்காக இந்த அமைச்சர் இதை ஒரு முயற்சிக்கு எடுக்கிறாரா? ஏன்னா ஒருவேளை உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல ட்ரையல்ல பிறல் சாட்சியங்கள் ஆவார்கள், அதனால இவர் அமைச்சர் பதவி தொடரக்கூடாதுன்னா இன்னும் 2 பேருக்கு ஆபத்து இருக்கு. பொன்முடி வழக்குல விழுப்புரத்துலன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மாவட்டத்துல ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குது. அரசு அதிகாரிகளாக முன்னால் பணியாற்றியவர்கள், மற்ற சாட்சியங்கள், பொன்முடி அமைச்சராக இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் 10ல் 6-7 பேர் 8 பேர் பிறல் சாட்சியங்களா வர்றாங்க. அப்ப இதே வழக்க செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் பிறல் சாட்சிகள் ஆகிறாங்க, அதனால இவர் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னா அப்ப அதே தானே பொன்முடிக்கும். அவர் அமைச்சராக இருக்கிற பொழுது நிறைய பிறல் சாட்சிகள் அதில் ஆயிருக்கு, அந்த ஆதாரத்தை கொண்டு போய் கொடுக்கலாம், மீண்டும் அதை மறு விசாரணை நடத்த சொல்லி கேட்கலாம். வேறு மாநிலத்தில் ஏன் ஜெயலலிதா வழக்கில் பொதுச் செயலாளர் அன்பழகன் திமுகவில் உச்சநீதிமன்றம் போய் சென்று ஒரு அரசாங்கத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கிறார், நீங்க வேறு மாநிலத்தில் நடத்துங்கன்னு கேட்டாங்கல்ல, அதுபோல மற்றவர்கள் கேட்கலாம். இன்னும் துரைமுருகன் மீது வழக்கு இருக்கு, அது ட்ரையல்ல இருக்கு. அப்ப இது எல்லா அமைச்சர்களுக்கும் இது ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் தொடர்ச்சியாக 4-5 அமைச்சர்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு. அதனால அதானி மூலமா டீல் போடுறாங்களான்னு தெரியல. செந்தில் பாலாஜி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கலாம், அதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா குழப்பக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தெளிவில்லாத பதில்களை சொல்லக்கூடாது. ஏன்னா செந்தில் பாலாஜி அறிவாளி என்று நினைக்கிறவர்கள் பல பேர்ல நானும் ஒருத்தன். ஒரு இளைஞர் நல்ல மேல வர வேண்டியவர், ஏதோ சில எடப்பாடி பழனிசாமியினுடைய சில சூழ்ச்சிகள்ல, ஏன்னா எல்லாரும் திருடுறான், எல்லாரும் காசடிக்கிறான், எல்லாரும் லஞ்சம் வாங்குறான், இவர் மட்டும் மாட்டிக்கிட்டார் என்கிற அனுதாபம் இருக்கு. ஆனா அதற்காக ஒரு அமெரிக்க நீதிமன்றத்துல செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் தாக்கல் செய்திருக்கிற அந்த குற்றப்பத்திரிகையிலையோ அல்லது அமெரிக்க புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்திருக்கிற குற்றப்பத்திரிகையோ போலி, தவறு என்று சொல்லுகிறது தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புவது. அப்படி அது உண்மை என்று திரு செந்தில் பாலாஜி நம்பினால் தயவு செய்து அவர் அந்த அமெரிக்கன் கோர்ட்ல இம்ப்ளீட் பண்ணணும், இல்ல அந்த அதிகாரிகள் மீது இந்தியாவில் வழக்கு போடணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி சார்.